ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் பேசின வீடியோ ஒன்று இன்றைக்கின்னு பார்த்து என் கண்ணில் மாட்டுச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல நீங்கள் கேட்டு பாருங்க. நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து, இந்த அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டீங்களா? அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி. அது திமுகவில் ஸ்டாலின் சார் அடித்து வச்சுருந்த காசு, கொள்ளை அடித்து வச்சுருந்த காசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பங்கு கொடுத்து இந்த கூட்டணியை அவர் தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறாரு. இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி இவர் யாரை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்கிறாரோ, யாரை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு கிண்டடிச்சு பேசியிருக்காரோ, யாரை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரோ, அந்த கல்லாப்பட்டி கூட்டணி தான் இன்றைக்கி திமுக, அதாவது விஜயுடைய அரசே காப்பாற்ற போகுது. அந்த கல்லாப்பட்டி கூட்டணிக்கு தான் இவர் போய் நின்னார். 3 நாளாக 4 நாளாக தொங்கலில் விட்டது காரணம் இந்த கல்லாப்பட்டி கூட்டணி தான். உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் கொள்ளையடித்து அந்த காசை கொடுத்து தக்க வச்சுக்கிட்டாருன்னா, இப்போ விஜய் இனிமேல் கொள்ளையடிக்க போகிற காசை கொடுத்து தக்க வச்சுக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை இது நான் சொல்லலை, நான் அந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லவும் விரும்பலை. இது விஜய் சொன்னது தான். விஜய் சொன்னதை வச்சு தான் அப்போ நான் சொல்ல வரேன். இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை இவர் எப்படி தக்க வச்சுக்குவார்? எல்லாருக்கும் இவர் அடிக்கிற கொள்ளையில் சேர் கொடுத்து பங்கு கொடுத்து தக்க வச்சுக்குவாரா என்னன்னு தெரியல. அதுதான் வாய் இருக்குங்கிறதுக்கா எதையாவது பேசிடக்கூடாது. பேசிட்டா பின்னாடி அது நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும். இதை தான் சொல்லுவேன்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.